கோவை மாணவி வீட்டில் குண்டு வீசிய ரவுடி மீண்டும் அட்டகாசம். போலீஸ் கண்ணில் சிக்காத 31 கேஸ் வாங்கிய ரவுடி. மீண்டும் இளம்பெண்ணை துரத்தியதால் அதிர்ச்சி. திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள். கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த கலிக்கநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அரசு ஊழியரின் மகள் கோவை கல்லூரி ஒன்றில் படிக்கிறார். அவருக்கு சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞரின் அறிமுகம் கிடைத்தது. நல்ல பையன் என்று நினைத்து பழகினார். ஒரு கட்டத்தில் 2 பேரும் காதலிக்க ஆரம்பித்தனர். அப்போதுதான் இளம்பெண்ணின் தோழிகளுக்கு கார்த்திக் ஒரு ரவுடி என்ற அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. இதை கேட்டு பதறிப்போன இளம்பெண் கார்த்திக் உண்மையிலேயே ரவுடிதான் என்பதையும் உறுதி செய்தார். 1, 2 இல்லை, தமிழகம் முழுவதும் அவன் மீது மொத்தம் 31 வழக்குகள் இருக்கின்றன. காதலன் ரவுடி என்பதை அறிந்ததும் சுதாரித்து விலகினார் மாணவி. காதலை முறித்துக் கொண்டதோடு அவனோடு பேசுவதையும் அடியோடு நிறுத்திவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி கல்லூரி மாணவிக்கு தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்தார். 2 மாதம் முன்பு சக ரவுடிகளுடன் விலை உயர்ந்த பைக்குகளில் மாணவியின் வீட்டிற்கு வந்தான். மாணவியின் அப்பாவை ஆபாசமாக திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததோடு அடுத்தடுத்து 4 மண்ணெண்ணெய் குண்டுகளையும் அந்த வீட்டில் வீசிவிட்டு தப்பியோடினார். வீட்டில் குபுகுபுவென தீப்பிடித்ததை பார்த்ததும் அக்கம்பக்கத்தினரும் உறவினர்களும் ஓடி வந்து அணைத்தனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. இந்த கொடூர சம்பவம் கோவையில் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. ரவுடி கார்த்திக் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தனிப்படைகள் அமைத்து ரவுடியை தேடினர். 2 மாதமாகியும் இதுவரை ரவுடியை பிடிக்க முடியவில்லை. இப்படி போலீஸ் ஒரு பக்கம் தேடிக்கொண்டிருக்கும் போதே மீண்டும் அதே இளம்பெண்ணிடம் ரவுடி கார்த்திக் அட்டகாசம் செய்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி முடிந்து பஸ்ஸில் வந்திறங்கிய மாணவி வீட்டை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார். கூட்டாளியுடன் பைக்கில் வந்த ரவுடி மாணவியை மிரட்டும் நோக்கில் வேகமாக பின்தொடர்ந்தார். அவனை சற்றும் எதிர்பாராத மாணவி வீதியில் அலறியடித்து ஓடினார். பக்கத்தில் இருந்த வீட்டிற்குள் சென்று பயத்தில் கதவை பூட்டிக் கொண்டார். பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் போனில் தகவல் கொடுத்தார். அவர்கள் ஓடி வருவதற்குள் ரவுடி கார்த்திக் தனது கூட்டாளியுடன் எஸ்கேப் ஆகிவிட்டார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. போலீஸ் தீவிரமாக தேடி வரும்போது குற்ற செயல் செய்த ஒரு ரவுடி அதே இடத்திற்கு அதே நபரை குறிவைத்து மீண்டும் வந்தது மாணவி குடும்பத்தினரை மட்டுமின்றி அக்கம்பக்கத்தினரையும் வீதியில் உறைய வைத்தது. கடைசியாக போட்ட வழக்குடன் சேர்த்து மொத்தம் 32 கேசுகளில் தொடர்புள்ள ஒரு ரவுடி இவ்வளவு சாதாரணமாக கோவை நகரில் உலா வருவது எப்படி சாத்தியம்? போலீஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இப்படியே போனால் மாணவிக்கும் மாணவி குடும்பத்திற்கும் யார் பாதுகாப்பு என்று அப்பகுதி மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். ரவுடி கார்த்திக்கை உடனடியாக போலீஸ் கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.